பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்சலோகா சதிஸ்திதம் பிரபஞ்ச யந்திரம் மம யந்திரம் மம பூமி மம பந்தம் மம கர்மம் மம பந்தம் தேகிமே. சர்வநாசத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை பிரபஞ்சத்திலிருந்து தேவதைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்கிறதுனால நீ தவறாக ஈடுபடாது. சர்வநாசத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் என்னவென்றால் சிவன் சொத்து, அதை நீ தொடக்கூடாது. அடுத்தது பிராமணர்களுடைய சொத்து, அதுவும் உனக்கு உதவாது. அடுத்து கோவிலோட நிலங்கள், கோவிலோட பூஜா சாமான்கள், அதுவும் அது உன் வம்சத்தை கெடுத்துவிடும். பிள்ளை இல்லாதவன் சொத்து, அதுவும் இதே போல் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். கருமி யாருக்கும் 10 பைசா கொடுக்காத இருக்கிறானே, அவனுடைய சொத்தும் உனக்கு எந்த விதத்திலும் உதவாது, சர்வநாசத்தை ஏற்படுத்தும். திருடன் சொத்து, திருடி வச்சிருக்கானே, இந்த அப்படின்னு கொடுத்தான்னா அவனுடைய சொத்து உனக்கு உதவாது. ஏமாற்றி சம்பாதிச்சு வீட்டில் பணம் வச்சுருக்கானா, அவன் வீட்டில் நீ ஒரு வேளை கூட சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா சர்வநாசம் ஏற்பட்டுவிடும். ஆகையால் எவன் பார்க்கிறானோ அவன் வெளியே சொல்ல மாட்டான், எவன் சொல்கிறானோ அவன் பார்க்க மாட்டான். இது வேதாந்த ரகசியம். வேதாந்த ரகசியம் சொல்வதை ஒன்னால் ஈஸியாக பிரபஞ்சத்தால் தான் புரிஞ்சுக்க முடியும். பாசிட்டிவான எண்ணங்கள் உன் மனசில் நீ விதைச்சிக்கோ. ஏன்னா நாளைய பொழுது உன் கையில் இல்லை. நாளை விடிஞ்சால் தான் உன்னுடைய பொழுதே ஆரம்பிக்கிறது. இன்றைய பொழுது முடிந்து விட்டது இரவில். நேற்றைய பொழுது அது போயே போய்ட்டு, அதை நேற்றைய பொழுது திருப்பி பார்ப்பது அவசியமில்லை. நீ நாளைய காலையில் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கடந்த மாதம் திரும்பாது, கறந்த பால் மடிபுகாது. வரும் நாட்கள் எனக்கு தெளிவுகள் பிறக்கும். நாளைய விடியல் எனக்கு நல்ல விடியலாக அமையட்டும். போன வாழ்வு திரும்பாது. இருந்த சொத்துக்களை இழந்து போனவன் தலையில் கை வைப்பான். இழந்த சொத்துக்களை திரும்பி பெற்றவன் தர்மம் செய்ய மாட்டான். போன இடம் எங்கே என்பதும் தெரியாது, வந்த இடம் எங்கேயும் தெரியாது. இடையில ஏன் இந்த ஆட்டம் உனக்கு? சகல காரியமும் இறைவன் நடத்துகிறாங்கிற அமைதியோடு இருந்தேன்னா எல்லா காரியத்திலும் நீ வெற்றி பெறலாம். அதனால் எதுக்கும் தெய்வங்கள் உனக்கு ஆவாகனம் பண்ணி தெய்வத்து மூலம் நீ சக்தியை பெறலாம். அந்தந்த கிரகங்களுக்கு அந்தந்த தெய்வங்கள் அனுக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்சங்களை இறைவன் அதுக்கு கொடுத்துருக்கான். ஆக அந்தந்த இறைவனை நோக்கி நீ வழிபாடு நடத்தினால் அங்கே உனக்கு பாசிட்டிவாக ஒரு அருமையான உனக்கு நிகழ்வுகள் ஏற்படும். நாம் பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலும், சிவன் கோயிலுக்கு போனாலும், அம்பாள் கோயிலுக்கு போனாலும் அங்கே பேசிகிட்டே போகக்கூடாது. 2-3 பேர் ஊருக்கு அதிக கோயிலுக்குள்ளே பேசிட்டு போவாங்க. எந்த தெய்வத்தை நோக்கி போகிறோமோ அந்த தெய்வத்தை மட்டும் மனசில் நினச்சிட்டு அர்ச்சனைகள் பண்ணிவிட்டு அடுத்த தெய்வத்தில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயில் பரம்பரையாக 3000-4000 ஆண்டுகள் கட்டப்பட்டு மன்னர்களாலும் பெரிய பெரிய முனிவர்களாலும் அதில் பூஜிக்கப்பட்டு அவர்களுடைய காலடிப்பட்ட இடங்கள். அந்த இடம் கோயில் கருவறையிலிருந்து, கருவறையில் நின்னா உனக்கு அபரிமிதமான சூடு இருக்கும். ஆனால் அதை தாண்டி வெளியில் வந்தால் குளிர்ச்சி இருக்கும். கருங்கல்லால் கட்டப்பட்ட கோட்டை மாதிரி கோவில் இருந்தாலும் அதில் எங்கேயாவது உனக்கு வேர்க்கவே செய்யாது. அதே நீ வெளியில் வந்தால் வேர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் அந்த கோவிலில் தேவதைகள் வாசம் பண்ணுறாங்கிறது சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதைகள் அங்கே வழிபடுறா,
தேவதைகள் வந்து அங்கே உலா வந்துட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு தெய்வத்தினுடைய சங்கமம் தேவைப்படுறது. அதனால் 30 கோடி தேவர்களும் அங்கே வலம் வந்துட்டு இருப்பா. அவள் நீ என்ன நினைக்கிறியோ அதை உனக்கு கொடுப்பா. அங்கே போய் அவன் அவன் அப்படி இல்லை இவன் இப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு அவள் போயிடுவான். ஆனால் நீ எங்கேயாவது ஒரு தூளில் சாஞ்சிட்டு தெய்வத்தை நினச்சி கொண்டிருந்தால் அந்த தேவதை உன்னை நோக்கி வந்து உனக்கு ஆசிகளை வழங்கும் என்பது புராண ரகசியம். அதனால தான் அந்த நாளில் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வா, கோயிலில் போய் கொஞ்ச நேரம் அமைதியாக தியானம் பண்ணிட்டு வான்னு சொன்னதுக்கு ரகசியமே அது. ஆனால் இந்த நாளில் அவசர கோலமாக எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு அவசரமாக வந்துட்டு இருக்கான். வெளியில் பஸ்ஸு நிற்கிறது, கார் நிற்கிறது, போகணும், அத்தனை மணிக்கு போகணுங்கிறது தான் கோயிலுக்குள்ளே பேசக்கூடிய விஷயங்களாக இருக்குது. கோயிலுக்குள்ளே என்ன பேசணும், வெளியில் என்ன பேசணுங்கிறத நீ அளவறிஞ்சு பேசினால் கோயிலுக்கு போனதனுடைய புண்ணியம் உனக்கு கிடைக்கும். கோயிலில் போய் நீ என்ன வேண்டிக்கிறியோ, என்ன ஆராதனை பண்ணால் அதுக்கு உனக்கு கிடைக்கணுமானால் அங்கே பூரண அமைதி நிலவ வேண்டும். அப்படி நீ செய்வதனால் நீ செய்யக்கூடிய ஆராதனைக்கு பலன் கிடைக்கும். இது தேவ ரகசியம். சரியா? 5 நிமிஷம் வந்திருக்கா? குபேரன் வந்து மகாவிஷ்ணுக்கே கடன் கொடுத்து அவருடைய கல்யாண கடத்தை வசூல் பண்ணிட்டு இருக்கிறவன் குபேரன். அவங்ககிட்ட சங்க நிதி, பதும நிதின்னு 2 நிதிகள் இருக்குது. காலதேவனால் யமன் பெயரை கொள்ளாமலே பயன்படுகிறோம். ஆனால் நம்ம தர்மம், நீதி, நேர்மை கட்டுப்பட்டவன் என்பதுதான் யமதர்மன் நமக்கு சொல்லக்கூடிய ரகசியம். அதிகாரம் கொண்டவன் இவன் யமன். உங்களின் பாவ புண்ணிய காலத்தை சரி செய்து கொள்ளக்கூடிய அம்சங்கள் கொண்டவன் சித்திரகுப்தன். அவன் சித்திரகுப்தனை தொழுதால் அவன் எழுத்தாண்டியால் எழுதிய கர்மாக்கள் தான் அவன் தலையெழுத்து. கேதுவின் அதிதேவதை அவரை வழிபட்டால் பிறவி பிணி தீரும். ஆகையால் நீ சித்திரகுப்தனை காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தன் சந்நிதியில் போய் சித்ராய குப்தாய மம ஐஸ்வர்ய பந்தன் தெய்வமே என்று வேண்டிக் கொண்டு வந்தால் உனக்கு சகல விதமான ஐஸ்வர்யம் சித்திரகுப்தன் தருவான். பாலாரிஷ்டன் தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது. குழந்தைகள் வந்து ஊனமாவோ இல்லை கைகால்கள் வந்து சரியாக இல்லாமலோ இல்லை புத்தி குறைவாட பிறக்கக்கூடிய அம்சங்கள் குழந்தையோட வருங்காலம், நிகழ்காலம், பிறந்த காலங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது. ஜாதகத்தில் சூரியன் கேது, சந்திரன் கேது, புதன் செவ்வாய் இவைகளெல்லாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவாளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காலபைரவரை வேண்டிண்டு அஷ்டமி அன்னைக்கு பூஜை செய்து ஒரு பனை ஓலையில் இந்த மந்திரங்களை எழுதி ஒரு கவசத்தில் வச்சு அவங்க கழுத்தில் கட்டினால் அவனுடைய பாலாரிஷ்ட தோஷம் விலகும். இதற்கு மந்திரம் திரிநேத்திரம் வரதாம் சாந்தம் குமாரஞ்ச திகம்பரம் ஏமவர்ணம் மகாதேவம் அஸ்வாரூட காஸ்திரம் கட்கம் கபாலம் முச்சலம் தத்துவம் கூடகம் ததா வாராகி சக்தி சகிதம் வந்தே உன்மனந்த பைரவாயா. இந்த மந்திரத்தை சொல்லி அந்த குழந்தைக்கு கிராம்பு, வசம்பு, வல்லாரை, வேப்பம்பூ, ஏலக்காய், திரிபலா, சுக்கு, கடுக்காய் இவைகளை கலந்த பொடியை தேனில் குழைச்சி அந்த குழந்தைகளுக்கு 40 நாள் கொடுத்து வந்தால் அவனுக்கு பாலாரிஷ்ட தோஷம் விலகி குழந்தை நார்மலாக வருவான். இது சாஸ்திரத்தில் தன்வந்திரி பகவானால் சொல்லப்பட்டவை. இதை நீ வாழ்நாளில் பயன்படுத்தினால் உங்களுடைய குழந்தை உங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றவனாக இருப்பான். இதே ஜோதிட ரகசியம் இன்னும் தொடரும்.